மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவின் கரத்தில் கொடுத்தார். யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. மோசேயின் நாட்களில் மோசேயை எதிர்த்த இதே இஸ்ரவேல் ஜனங்கள், அவனுக்கு விரோதமாய் கல் தூக்கின இதே இஸ்ரவேல் ஜனங்கள், இப்பொழுது நான் அவர்களை நடத்த வேண்டிய சூழல் வந்திருக்கிறதே, அவர்கள் என் பேச்சுக்கு கட்டுப்படுவார்களாம், அவர்களை நான் எப்படி வழிநடத்த முடியும் என்று அவன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நான் இருக்கிறேன்ப்பா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன் கூட இருந்து நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன், நீ போகக்கூடிய இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு திடமாய் தைரியமாய் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை கொண்டு பல காரியங்களை செய்தாரேயானால், எரிகோ கோட்டையை உடைத்தாரேயானால், யோர்தானை 2ஆக பிளந்தாரேயானால், இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில பெரிய தடை இருந்து கொண்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காண முடியவில்லையே, நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில இந்த தடைகளை உடைத்து போக முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்? எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? என்னோடு யுத்தம் பண்ணக்கூடிய சத்ருவானவனுடைய கிரியை என் குடும்பத்தில் அதிகமாய் தென்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எந்த காரியம் எடுத்தாலும் முயற்சித்தாலும் அது தோற்று போனது போல் இருந்து கொண்டிருக்கிறது. வேலை விஷயமாய் இருக்கலாம், பொருளாதார காரியமாய் இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், ஊழியமாய் இருக்கலாம், எல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என்னோடு கூட ஆண்டவர் வரவில்லையே, என்னோடு கூட அவர் இருக்கவில்லையே. வாக்குத்தத்தம் அநேகம் என் சிரசின் மேல் இருக்கிறது, ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை எப்பொழுது நான் நிறைவேறுவதை காண்பேன் என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு, ஆண்டவரே எப்பொழுது நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்? என் சூழ்நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமாய் இருந்து கொண்டிருக்கிறதே, அநேகர் நிந்திக்கிற அளவில் இருந்து கொண்டிருக்கிறதே, வெட்கப்படுத்தக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறதே, அவமானத்தோடு நிந்தையோடு பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன்.